மற்றது தானே நீங்கள் ஃபிட் எடுப்பீங்களா? அப்போ நீங்கள் ஒரு 40 நிமிஷம் செய்யுங்க பிரச்சனை. நான் 40 நிமிஷம் செய்யுங்க. ஓகே. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீதாவுடைய பாடத்தில் நாம் இமாம் இப்னு அபி ஸைத் அல் கைரவானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதாவுடைய நூலை படித்து வருகின்றோம். நாம் படிக்கக்கூடிய இல்மிலே மகத்தான இல்ம்தான் படைத்த ரப்பை பற்றிய இல்மாகும். பேஜ் நம்பர் 34. இப்போ அல்லாஹுவை பற்றிய இந்த அறிமுகம், அதிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியில் நாம் சென்ற வகுப்பிலே இறுதியாக நாம் பார்த்த விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய ஆரம்பம், அவனுடைய அந்த ஆரம்பம் என்பது அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது போன்று ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல்லாஹிரு வல் பாத்தின் என்ற அந்த வசனத்தை நாம் படித்தோம். அந்த தொடரில், அதாவது பேஜ் நம்பர் 32 வாங்க, 32ல் நாம் ஆரம்பிக்க வேண்டிய இடம் வலா யபுலுகு குன்ஹ சிஃபதிஹில் வாசிஃபூன் என்ற இடம். வலா யபுலுகு குன்ஹ சிஃபதிஹில் வாசிஃபூன் என்று சொல்லப்படுகின்ற இடம். இப்போ வலா யபுலுகு என்ற வார்த்தையை நாம் எடுத்தால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது எத்த முடியாது, அடைந்து கொள்ள முடியாது என்ற அர்த்தம். குன்ஹ என்ற வார்த்தையை நாம் எடுத்தால், அதாவது யதார்த்தங்களை, சிஃபதிஹில் வாசிஃபூன், அதாவது அவனது அந்த சிஃபாண்ட பண்புகள், அப்போ அவனது அந்த பண்பின்
யதார்த்தங்களை, அல் வாசிஃபூனா வர்ணிப்பவர்கள், அல் வாசிஃபூன் என்ன அர்த்தம்? வர்ணிப்பவர்கள். எனவே அவனது அந்த பண்பின் யதார்த்தங்களை வர்ணிப்பவர்கள் எவர்களாலும் அடைந்து கொள்ள முடியாது. சுப்ஹானல்லாஹ், படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு மகத்தானவன்! இந்த உலகத்திலே அவன் படைத்திருக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான படைப்புகளின் பக்கமே மனிதனுக்கு நெருங்க முடியாமல் இருக்கிறது. அவைகளையே சிந்திக்க முடியாமல் அவ்வளோ பிரமாண்டமான படைப்புகள் அல்லாஹ் சிந்திக்குமாறு அழைக்கிறான். எனவே படைத்த ரப்பை பற்றி அவன் தனது திருமறையிலும் தனது தூதரின் மூலமும் எவற்றை நமக்கு சொல்லித்தந்தானோ அவற்றைத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நமது சிந்தனை என்பது மிக குறுகியது. நமது உடல் உறுப்புகள் எப்படி ஒரு குறுகிய ஆற்றலை பெற்றிருக்கின்றனவோ அதே போன்றுதான் நமது சிந்தனை. எனவே படைத்த ரப்பை பற்றிய அந்த வர்ணனை என்பது உண்மையில் அதனுடைய யதார்த்தங்களை அடைந்து கொள்ள முடியாது என்கின்ற அளவுக்கு அவைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷேக் ஸாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய அந்த அந்த விரிவுரையில் அவர்கள் சொல்கின்ற போது, அதாவது லா அஹ யஅரிஃபு கைஃபியத் சிஃபாத்தில்லாஹ், இப்போ யாரும் அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள், அல்லாஹ் தனது திருநாமங்களை சொல்கிறான், தனது பண்புகளை சொல்கிறான். அப்போ எனவே அதனுடைய முறைமைகளை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதனுடைய முறைமைகளை யாரும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. இப்போ அதாவது அல்லாஹ் என்ன செய்கிறான்? துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். இரவினுடைய 1/3 பகுதி இருக்கும் போது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க என்று சொன்னால், அதாவது அது படைத்த ரப்புடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அவன் இறங்குகிறான் என்பதுதான் நாம் ஈமான் கொள்ள வேண்டியது, நாம் நம்ப வேண்டியது. எனவே அதனுடைய முறைமைகளை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதை போன்றுதான் இங்கு இமாம் அவர்கள் இதிலே சொல்கின்றார்கள். அதனுடைய அர்த்தம், பொருள் என்பது தெரியும். என்ன தெரியும் நமக்கு? அந்த வார்த்தைக்குரிய பொருள் தெரியும். எப்படி என்பது அது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்பதை அவர்கள் இங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கிறான், அல்லாஹ் யாவற்றையும் பார்க்கிறான் என்று சொன்னால் அந்த பண்பை நாம் ஈமான் கொள்கிறோம். அந்த பண்பை நாம் ஈமான் கொள்கிறோம், அந்த பேரை ஈமான் கொள்கிறோம். அது எப்படி என்பது யாருக்கு தான் தெரியும்? அந்த ரப்புக்கு தான் தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அரிசின் மீது ஆனான் என்றால் அல்லாஹ் அரிசின் மீது ஆனான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதனுடைய அந்த முறைமை கைஃபியா எப்படி என்பது அதை அறிந்தவன் யார் தான்? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இதன் மூலம் நாடப்படும், இந்த வார்த்தைகளின் மூலம். அடுத்து வாங்க, வலா யுஹீது பி அம்ரிஹி அல் முத்தஃபக்கிரூன், வலா யுஹீது பி அம்ரிஹி அல் முத்தஃபக்கிரூன். அப்போ இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், வலா யுஹீது என்பது சூழ்ந்தறிய முடியாது. பி அம்ரிஹி அவனது காரியங்களில், அல் முத்தஃபக்கிரூன் என்று சொன்னால் சிந்தனையாளர்கள். முத்தஃபக்கிரூன் யாரு? இப்போ சிந்தனையாளர்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், எவ்வளவு சிந்தித்தாலும் அவனை முழுமையாக என்ன செய்ய முடியாது? விளங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் இதில் ஷேக் அவர்கள் அடிக்குறிப்பில் சொல்லக்கூடிய விளக்கத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதில் அவங்க சொல்கிறாங்க, அதாவது எவ்வளவுதான் ஒருவர் சிந்தித்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தில், அல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகளில், அவனது பண்புகளில், அவனது பேறுகளில், என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் எவற்றை சொல்லி தந்தானோ அதை தவிர வேறு எதையும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாங்க, அப்போ இந்த விடயத்தோடு சேர்த்து அடுத்து வாங்க, யஅ்தபிருல் முத்தஃபக்கிரூன பி ஆயாத்திஹி, யஅ்தபிருல் முத்தஃபக்கிரூன பி ஆயாத்திஹி அப்படி என்று சொல்லுகின்ற போது, அவனது அத்தாட்சிகளை கொண்டு சிந்திப்பவர்கள் அவனது அத்தாட்சிகளை கொண்டுதான் என்ன செய்ய முடியும்? அவனது வல்லமைகளை, பேராற்றல்களை விளங்கிக் கொள்ள முடியும் என்ற விடயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அந்த படைத்த ரப்பை அறிந்து கொள்வதற்கு அவன் இந்த உலகத்தில் ஏராளமான அத்தாட்சிகளை அவன் வைத்திருக்கிறான். அவனது பிரமாண்டமான படைப்புகள்
இவைகளின் ஊடாக நாம் அந்த ரப்பை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆச்சரியமான விடயம் என்னவென்று சொன்னால் பாருங்கள், அதில் குறிப்பிடுகின்றார்கள், எவ்வாறு இவர்கள் இறைவனுக்கு மாறு செய்கிறார்கள் அல்லது மறுப்பவர்கள் எவ்வாறு இறைவனை மறுக்கின்றார்கள். இந்த உலகத்தில் உள்ள இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கின்றன, அறிவித்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த கவிதை வரிகளை அதிலே குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனை அறிந்து கொள்வதற்காக எண்ணற்ற அத்தாட்சிகளை அவன் என்ன செய்திருக்கிறான்? அவன் விட்டு வைத்திருக்கிறான். அதே போன்று அடுத்து நீங்கள் பாருங்கள், பேஜ் நம்பர் 34 ஆரம்பத்தில் வலா யதஃபக்கரூன ஃபீ மாஹியத்தி ذاتஹி, அதாவது எதை அறிந்து கொள்ள முடியாது, அவர்கள் சிந்திக்க முடியாது என்று சொன்னால் அவனது அந்த தாத், அவனது அந்த சுயத்தினுடைய அந்த முறைமையை பற்றி என்ன செய்ய முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. என்றால் அல்லாஹ் எதை அவனை பற்றி அறிவித்து தந்தானோ அவற்றை தவிர, அல்லாஹ் எவற்றை தன்னை பற்றி சொல்லி இருக்கிறானோ அவற்றை தவிர வேறு எதையும் என்ன செய்ய முடியாது, விளங்கிக் கொள்ள அறிந்து கொள்ள முடியாது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இப்போ அதில் அந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனமும் மேலே அவர் ஷேகும் கொண்டு வராரு இமாமும், வலா யுஹீத்தூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா என்பதை கொண்டு வருகிறார். எனவே அவனது அந்த இல்மிலிருந்து, ஞானத்திலிருந்து அவன் நாடியதை தவிர, இல்லா பிமா ஷான்னு என்ன, அவன் நாடியதை தவிர என்ன செய்ய முடியாது, யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை அங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமை சகோதரர்களை, படைத்த ரப்புடைய இல்ம் என்பது வாஸி, அது விசாலமானது. எனவே வனஹ்னு லா நஅலமு மின் இல்மில்லாஹி இல்லா மா அல்லமனா, அந்த அடிக்குறிப்பில் பாருங்கள், அதில் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு எதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. மலக்குகள் சொன்னதை போன்று ஒரு வசனத்தை கொண்டு வரார் பாருங்கள், சூரத்துல் பக்ராவுடைய 32வது வசனம், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். நீ தூய்மையானவன், நீ எமக்கு கற்றுத்தந்ததை தவிர நம்மிடம் இல்ம் என்பது இல்லை, நிச்சயமாக நீ ஞானம் மிக்கவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். அதே போன்று அல்லாஹ் தனது தூதரை பார்த்து சொல்கிறான், வ அல்லமக மாலம் தகுன் தஅலம், சூரத்து நிசாவுடைய 113வது வசனம், நீங்கள் அறியாதவற்றை அவன் உமக்கு கற்றுத்தந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த படைத்த ரப்புடைய விஷயம் என்பது அவன் எதை அறிவித்து தந்தானோ அதை தவிர வேறு எதையும் நாம் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏனைய இல்முகளாக இருந்தாலும் அப்படித்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறான், சூரத்துல் இஸ்ராவுடைய 85வது வசனம், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் சொற்பமாகவே அன்றி அறிவு கொடுக்கப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரூஹை பற்றி யூதர்கள் கேட்ட நேரத்தில் அல்லாஹ் வழங்கக்கூடிய பதிலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான படைப்பு இல்லையா, சுப்ஹானல்லாஹ். அப்போ அதை பற்றி கேட்ட நேரத்தில் இதுதான் பதிலாக இருந்தது, இதுதான் பதிலாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஜின்ல வரக்கூடிய வசனம், அதை எடுத்து படித்து பாருங்கள். அதாவது ஆலிமுல் கைபி, அவன் மறைவானவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதன் இல்லா மன் இர்தலா மிர் ரசூல், அவனது அந்த மறைவான அறிவிலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அவன் வெளிப்படுத்த மாட்டான். அவன் தூதர்களில் யாரை பொருந்தி கொள்வானோ அவர்களுக்கு அதை என்ன செய்வான், அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான், அதை அவர் சொல்வார். அப்படி இல்லாமல் அறிய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகளெல்லாம் அல்லாஹுடைய மகத்துவத்தை, வல்லமையை, அதாவது அவனை பற்றி நாம் அறிவதென்பது அவன் நமக்கு அறிவித்து தந்ததை தவிர, அல்லது அவனது தூதரின் மூலம் அறிவித்து தந்ததை தவிர நாம் எதையும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர், அதுதான் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா என்பதின் மூலம் நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவ்வாறாக தன்னை பற்றி குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அடுத்து வாங்க, வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனது குர்சி என்பது வானங்கள் பூமியை விட விசாலமானது. குர்சி என்பது ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதுல்லா அந்த கீழே அடிக்குறிப்பில் சொல்லும்போது சொல்கிறார்கள், அல் குர்சியு மஹ்லூக்குன், குர்சி என்பது படைக்கப்பட்ட ஒன்றாகும், அவனால்
படைக்கப்பட்ட ஒன்றாகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது அர்ஷுக்கு கீழ் உள்ளது. ஃபல் அர்ஷு அஅஸமு மின்ஹு, அர்ஷ் என்பது அதைவிட மகத்தானதாக அர்ஷ் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குர்சி என்பது வானங்கள் பூமியை விட விசாலம் என்றால் அர்ஷ் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர்கள் இதிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு இருக்கின்ற போது இது நமக்கு அல்லாஹுடைய மகத்துவம், அந்த படைத்த ரப்புடைய மகத்துவம், அவனை பற்றிய ஈமான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இப்போ மூமின்களுக்கு அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்பட்டால் அந்த உள்ளங்கள் பயந்து நடுங்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ ரப்புல் ஆலமீன் அவன் எவ்வளவு மகத்தானவன், அவனது அந்த குர்சியுடைய விசாலமே இவ்வளவு என்றால், அப்போ குர்சியை பற்றி உள்ள விளக்கங்களை நாம் பார்க்கின்ற போது இதில் இமாம் அதாவது ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் இதனுடைய விரிவுரையில் அடிக்குறிப்பில் சொல்லும்போது நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த 7 வானங்கள், அம்ம சமாவாத்து சப, இந்த 7 வானங்கள் இருக்கிறதே, அந்த ஃபில் குர்சி, அந்த குர்சியோடு ஒப்பிடுகின்ற போது, அதோடு நாம் பார்க்கின்ற போது, அதாவது இல்லா கதராஹிமி சப உல்கியத் ஃபி துருஸ். இப்போ துருஸ் என்று சொல்லி சொன்னால், அதாவது இந்த போர்க்களங்களில் கேடயமாக பயன்படுத்துவாங்களே ஒரு இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு துருஸ், அதற்குள்ள ஒரு 7 திருகங்கள் அதற்குள்ளே போட்டால் எப்படியோ அதுபோன்று தான் குர்சியோடு ஒப்பிடும் போது இந்த 7 வானங்கள் இது தஃப்சீரு தபரில் வரக்கூடிய ஒரு செய்தியை இங்கே என்ன செய்கிறாங்க, கொண்டு வருகிறார்கள். அது கீழே அடிக்குறிப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அடுத்ததாக இன்னொரு செய்தியையும் கொண்டு வரார். அந்த செய்தியும் தஃப்சீர் தபரில் வரக்கூடிய ஒரு விளக்கம் தான். அது என்னவென்று சொன்னால், குர்சியை பொறுத்தவரை இதெல்லாம் ஹதீஸில் வரக்கூடிய, ஹதீஸாக வரக்கூடிய, ஹதீஸுடைய தரம் சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கிறது. சிலவங்க இந்த ஹதீஸை சஹி என்று கண்டு இப்போ தான் இந்த ஹதீஸ் இங்கே பதிவு செய்யலாம். எனவே அடுத்து நீங்கள் பாருங்கள், மல் குர்சி, இந்த குர்சியை அரிசோடு ஒப்பிடும்போது, குர்சியை அரிசோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு வெட்ட வெளியில் ஒரு ஹல்கான்னு சொன்னால் ஒரு வரை, ஒரு வட்டம் ஒன்று வரை, இது போன்ற ஒரு மோதிரத்தை போன்று ஒரு மோதிரம் ஒரு பெரும் வெட்ட வெளியில் போடப்பட்டால் அது எவ்வளோ சிறியதாக காட்சி அளிக்குமோ அதுபோன்று தான், அதாவது அரிசோடு குர்சி ஒப்பிடும்போது அரிஸ் விசாலமானது என்ற ஒரு செய்தியையும் இங்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ இது இதற்கு சொல்லப்பட்ட ஒரு விளக்கமாக இந்த ஹதீஸ்களை இங்கே பதிவு செய்கிறாங்க. இன்னும் சில விளக்கங்களை நீங்கள் இதில் பார்க்கின்ற போது அருமையான சகோதரர்களே, அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் இருக்கிறது. அந்த விளக்கத்தையும் கொண்டு வருவாங்க. குர்சிக்கு விளக்கம் சொல்லும்போது அல்லாஹுடைய அந்த பாதங்கள் வைக்கப்படுகின்ற இடம் என்றும் ஒரு விளக்கம் குர்சிக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த பிரமாண்டமான படைப்புகள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய மகத்துவத்தை, வல்லமையை நமது உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், அதை வேறு ஒன்றை செய்து இந்த படைத்த ரப்புடைய கட்டளைகள், அதற்கு நாம் எவ்வளோ கண்ணியப்படுத்துகிறோம், மதிப்பளிக்கிறோம், ரப்பின் மீதுள்ள நம்பிக்கை, இவைகளெல்லாம் நமக்குள் பலப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த அகீதா என்பது. அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்வது என்பது, அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்கின்ற விடயம் என் அருமையான சகோதரர்களே, அது ஒரு சாதாரண ஒரு விடயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையில் இந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் நாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். எதற்கு? படைத்த ரப்புடைய அந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, அதை நாம் ஆழமாக ஈமான் கொள்வதற்காக என் அருமையான சகோதரர்களே. எனவே இதிலே சொல்லிவிட்டு அடுத்ததாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். அந்த வசனம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, படைத்த ரப்புடைய இல்மை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம், சூரத்துல் அன்ஆமுடைய 59வது வசனம், வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். அதாவது ஒரு இலை விழுவதாக இருந்தாலும், ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அதை அவன் அறியாமல் இல்லை. அதே போன்று வலா ஹப்பத்தின், ஹப்பத்தன் என்ன, ஒரு வித்து, ஃபீ ظுலுமாத்தில் அர்த் என்ன, பூமியுடைய இருள்களில். எங்கே இருக்கிறது? பூமியுடைய இருள்களில், காடுகளில், எங்கோ அது ظுலுமாத்தில் அர்த். அல்லாஹ் இருளை சொல்லும் போதும் பன்மையாக சொல்கிறான். என்ன? பூமியுடைய இருள்களில். வலா ரத்பின், அது ஈரமாக இருக்கலாம், அல்லது வலா யாபிஸ், அது காய்ந்ததாக இருக்கலாம். இல்லா ஃபீ கிதாபின் முபீன்,
அப்போ இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் தெளிவான அந்த ஏட்டிலே பதியப்பட்டிருக்கிறது. எதுவும் அங்கே தவறாது. சுப்ஹானல்லாஹ், எதுவும் என்ன செய்யாது, அவனது இல்மை விட்டு தவறாது. என் அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட மகத்தான ரப்புல் ஆலமீன், அந்த மகத்தான இறைவனைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நாங்கள் படிக்கும்போது நமது ஈமான் எவ்வளோ அதிகரிக்க வேண்டும். இவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி, இவ்வளோ முக்கியமான ஒரு பகுதியாக இந்த அகீதாவுடைய பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அடுத்து சொல்கிறார்கள், வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா. அப்படி என்றால் இந்த வானங்கள் பூமியை பாதுகாப்பதில் அவனுக்கு எந்த ஒரு சுமையும் கிடையாது. விளக்கத்தில் பாருங்கள், அதாவது லா யஸ்குலுஹு என்ன ஒரு சுமை அல்ல அல்லாஹ்வுக்கு, அது என்ன கிடையாது, ஒரு சுமை கிடையாது. இப்போ நமக்கு பார்த்தா இவ்வளோ பிரமாண்டமான இந்த படைப்பு, இதெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் நிர்வகிக்கிறான். அந்த ரப்புக்கு அதெல்லாம் என்ன ஒன்றுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அவன் சொல்கிறான், இது அவனுக்கு என்ன எந்த ஒரு சிரமமோ சுமையோ அவனுக்கு கிடையாது. அதனால தான் ஒரு அறிஞர் சொல்லும்போது அழகாக சொல்லுவார், இந்த வசனத்தை படிக்கக்கூடிய ஒருவன் எப்படி ஒரு கபருக்கு முன்னால் போயிட்டு அவன் பிரார்த்திக்கலாம்? இந்த வசனத்தை படிக்கக்கூடிய ஒருவன், அதாவது படைத்த ரப்புக்கு எனக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு குழந்தையை தர முடியாது, எனது இந்த கஷ்டத்தை நீக்க முடியாதுன்னு ஒருத்தன் ஒரு கபருக்கு முன்னால் போய் கேட்குறான்டா. அவன் ரப்பை என்ன நினச்சிக்கிறான்? ரப்பை பற்றி இவ்வளோ பிரமாண்டமான படைப்புகளை நிர்வகிப்பதில் அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாங்கள் யார்? நாங்கள் ஒன்றுமே இல்லை. அவனோட படைப்புகளுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு மனிதன் நினைக்கிறான்டா, எனது இந்த காரியத்தை அவனால் செய்து தர முடியாது என்று ஒருத்தன் நினைக்கிறான்டா. சுப்ஹானல்லாஹ், என்ன ஈமான்! இப்போ நினச்சி பாருங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ ஏன் ரப்பை பற்றி சரியாக அவர்கள் அறியாத காரணத்தால், புரிந்து கொள்ளாத காரணத்தால் அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா உங்களுக்கு நேர்ந்தது? அந்த இறைவனை அல்லாஹுவை நீங்கள் முறையாக அவனை கண்ணியப்படுத்தாமல் இருக்கிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான், ஃபமா வன்னுக்கும் பி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்குறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்போ எனவே சுப்ஹானல்லாஹ், எனவே இவற்றை அவன் பாதுகாப்பதில் அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் சிரமமும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சூரத்து ஃபாத்திருடைய 4ஆம் வசனத்தை அவர் கொண்டு வருகிறார்கள், இன்னல்லாஹ யும்சிக்கு ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா. இந்த வானங்கள் பூமி விலகிவிடாமல் இதை பற்றி பிடித்திருப்பது யாரு? அல்லாஹ். அவன் இதை பிடித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், வல இன் ஸாலதா இன் அம்ஸகஹுமா மின் அஹதின் மின் பஅதி. இதை அது அவன் விலகி விட்டான் என்று சொன்னால், அதை விலக்கி விட்டான் என்று சொன்னால், அதற்கு பிறகு யாராவது அதை பிடிப்பதற்கு இருக்கிறார்களா? யாராவது இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக அவன் அதாவது சகிப்புத்தன்மை மிக்கவனாக மன்னிப்பவனாக இருக்கிறான். இப்போ ஹலீம், இப்போ இங்கே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஹலீம் என்றா என்ன? மனிதன் இவ்வளோ அநியாயம் செய்தும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இவற்றை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். மனிதன் இவ்வளோ அநியாயங்கள் செய்தும் இவைகள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன? பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. படைத்த ரப்புல் ஆலமீன் மன்னிப்பவனாக இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இதெல்லாம் அல்லாஹுடைய அந்த படைத்த ரப்புடைய வல்லமையை நமக்கு சொல்லக்கூடிய விடயங்கள். அதே போன்று வஹுவல் அலியுல் அதீம், வஹுவல் அலியுல் அதீம், அவன் தான் உயர்வானவன். அல் அலி. இதை நாங்கள் சொல்லும்போது சும்மா வெறும் வார்த்தையாக வர்றது, நமது உள்ளத்திலிருந்து அல்லாஹுடைய வல்லமையை நாம் அறிந்து கொண்டால், அல் அலி அவன் யார்? அவன் தான் உயர்வானவன். அல் அதீம் அவன் தான் மகத்தானவன் என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள். அப்போ அல் அலி என்று சொல்கின்ற போது அலா ஹல்கிஹி பிதாத்திஹி வ குத்ரத்திஹி வ கஹ்ரிஹி என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ அவன் படைப்புகளை விட்டெல்லாம் அவன் உயர்வானவன். அவன் படைப்புகளுக்கெல்லாம் மேல் இருக்கிறான். அவன் உயர்வானவனாக இருக்கிறான். அதே போன்று அவனது கண்ணியத்தாலும் ஆற்றலாலும் அவன் உயர்வானவனாக இருக்கிறான். அவன் அடக்கி ஆள்வதில் அவன் உயர்வானவனாக இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல் அலீம் உள்ளதி லா ஆலமின், அவனை விட மகத்தானவர்கள் வேறு யாருமே இல்லை. உண்மையில் நமது உள்ளத்தில் அந்த இடங்கள் இருக்கிறதா? என் அருமை சகோதரர்களே, நாங்கள் ஏன் அகீதாவை படிக்கிறோம்? அகீதாவை நாம் ஏன் படிக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய மகத்துவம் நமது உள்ளத்தில் அந்த அளவு இருக்கிறதா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள்.
இந்த அற்பமான உலகத்துடைய இன்பங்கள், செல்வம், பொருளாதாரம், இவைகளுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எடுக்கக்கூடிய இடம், படைத்த ரப்புக்கு இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எந்த நிலையில் நாம் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்போ அதை இங்கு சொல்கிறார்கள். அதே போன்று அல் ஆலிமுல் ஹபீர், அல் ஆலிமு பிக்குல்லி ஷை, அவன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். ஹபீரும் பிக்குல்லி அஹ்வாலி மஹ்லூகாத்தி, படைப்பினங்களுடைய எல்லா நிலைகளையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அனைத்து நிலைகளையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அதே போன்று அல் முதப்பிர், அவன் யார்? அல் முதப்பிர், அல் முதப்பிர் லிமஹ்லூகாத்தி, அவன் தனது படைப்புகளை எல்லாம் நிர்வகிப்பவனாக இருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீனுடைய நிர்வாகம் என்பது அற்புதமானது. சுப்ஹானல்லாஹ். அந்த நிர்வாகம் என்பது என்ன? அற்புதமான நிர்வாகம். அதை நாங்கள் படிக்கின்ற போது குர்ஆனில் இருந்து ஹதீஸிலிருந்து நமது ஈமான் அதிகரிக்கும். என் அருமையான சகோதரர்களே, இப்போ அவனது அனுமதியின்றி எதுவும் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, நடக்காது, அசையாது. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட விழாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே. எனவே அல் கதீர், அதே போன்று அவன் யார்? அல் கதீர் என்று சொன்னால் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக அவன் இருக்கிறான். அல் கதீர் என்றால் அதீமுல் குத்ரா. அல் காதிர் என்றதை விட அல் கதீர் என்பது என்ன? அதாவது அது மிகவும் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. மிகவும் அவன் யார்? அவன் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். இப்போ அல் கதீர். என் அருமையான சகோதரர்களே, அவனுடைய அந்த ஆற்றலுக்கு இங்கு கொண்டு வரக்கூடிய வசனம் எந்த வசனம்? சூரத்து யாசீனில் வரக்கூடிய அந்த வசனம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். கொண்டு வருகிறார்கள், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். எனவே நறுமையான சகோதரர்களே, அவனது காரியத்தை பொறுத்தவரையில் அவன் நாடிவிட்டால், அவன் சொல்வதெல்லாம் ஆகு என்று சொன்னால் என்ன செய்துவிடும்? ஃபயகூன், அது ஆகிவிடும். எனவே அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு நியதியை வைத்திருக்கிறான். அதன்படி என்ன செய்கிறான்? அவன் செய்கிறான். அதையெல்லாம் கடந்தும் அவன் விரும்பியவாறு செய்வதற்கு அவன் பேராற்றல் மிக்கவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த ரப்பு மீது இவ்வளோ ஒரு ஈமான் நமக்குள் செல்வாக்கு செலுத்துகிறதா என்றதை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? அதாவது கட்பாறைகள், பயிர்ப்பசைகள் முளைக்காத கட்பாறையில் குடி அமர்த்தி இருக்கிறேன் என்று அந்த துவாலை சொல்கிறாங்க. மின் துர்ரியத்தி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத் பிவாதின் கைரி தி ஸரா. அதே துவாலை நீங்கள் பார்த்தீங்களா? அதே வசனத்தில் வர்ஸுக்ஹும் மின ஸமராத்னு கேட்குறார். அவர்களுக்கு கனி வர்க்கங்கள் உணவளிப்பாயா? அப்போ அல்லாஹை பற்றி எப்படி ஈமான் இருந்தது அவங்கள்ட்ட? இது முளைக்காத இடம், ஆனால் என்ன செய்வான் அல்லாஹ்? அவன் கொடுப்பான். வர்ஸுக்ஹும் மின ஸமராத். இப்படி நமது துவா இருக்கிறதா? இப்படி நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு தான் பிரார்த்திக்கிறோமா? இந்த ஈமான் நமக்குள் இருக்கிறதா? நறுமையான சகோதரர்களே, அவன் யார்? சுப்ஹானல்லாஹ். அதாவது காரணிகளை எல்லாம் உருவாக்கியவன் அவன். காரணிகளை எல்லாம் உருவாக்கியவன். அப்போ இஸ்லாமிய உம்மத் என்பது காரணிகளை உருவாக்கியவனை நம்பிய உம்மத். ஏனையவர்கள் எடுத்தீங்கன்னா காரணிகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். காரணிகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் யார்? காரணிகளை எல்லாம் உருவாக்கிய ரப்பை நம்பி இருக்கிறோம். அந்த ரப்போடு தான் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நம்பிக்கை நமக்குள் உண்மையில் அப்படி வெளிப்படுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நடந்து கொள்வேன். இது அல்லாஹுடைய சுன்னா. இது அல்லாஹுடைய சுன்னா. என்னை பற்றி ஒரு அடியான் எப்படி எண்ணுகிறான் அப்படித்தான் அவனோடு நடந்து கொள்வேன். நாங்கள் எப்படி அல்லாஹை பற்றி எண்ணி இருக்கிறோம் என் அருமையான சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில் அதாவது இந்த அல்லாஹுடைய திருநாமங்களை எல்லாம் படிக்கும்போது என்ன செய்யணும்? நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். அந்த திருநாமங்களை எல்லாம் சரியாக பொருள் உணர்ந்து நாங்கள் விளங்க வேண்டும். நாங்கள் நிறைய அஸ்மா வசிஃபாத்தை பற்றி படித்திருக்கிறோம். அஸ்மா வசிஃபாத்துடைய சட்டங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அல்லாஹுடைய பெயர்களை தெரியுமா? அல்லாஹுடைய பண்புகளை தெரியுமா? அதை படித்திருக்கிறோமா? எத்தனை பேர்களை கேட்டால் நமக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேர்கள்? 199 திருநாமங்களை அதனுடைய பொருளோடு விளங்கி மரணமிட்டால் சொர்க்கம். எவ்வளோ பெரிய சிறப்பு! அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான். உண்மையில் அந்த சிறப்புக்குரியவனாக நானும் நீங்கள் இருக்கிறோமா? மேக்ஸிமம் எத்தனை திருநாமம் சொல்லலாம்? எத்தனை திருநாமம் வரைக்கும் நமக்கு சொல்ல முடியும்? எனவே அதனுடைய சட்டத்திட்டங்களை படிப்பது மட்டுமல்ல, அந்த திருநாமங்களை படிக்க வேண்டும், அந்த பண்புகளை படிக்க வேண்டும். அது என்ன செய்யும்? நமது ஈமானை அது அதிகப்படுத்தும். என் அருமையான சகோதரர்களே, எனவே அல் கதீர், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். இதை ஒருத்தன் உறுதியாக நம்புவான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே எந்த ஒரு கவலையும் வராது. நான் நம்பி இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துக்கு முன்னால் கலங்காமல் நிற்கிறாங்கடா அல் கதீர். அவன் யார்? அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நம்பிக்கை, அதே போன்று அஸ்ஸமீ அல் பசீர், அஸ்ஸமீ அல் பசீர். நாங்கள் எவ்வளோ நெருக்கடிகளுக்குள் இருந்து துவா செய்தாலும் அவன் எனது துவாவை செவியேற்பவன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள ஆழமாக வர வேண்டும். நாம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் நெருக்கடியில் இருக்கிறோம், நான் அழைத்தால் அவன் செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்களோட வயதான காலத்தில் தான் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஆனால் அந்த நேரத்தில் கூட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன ரப்பி லசமி உத்வான்னு தான் சொன்னார்கள். இன்ன ரப்பி லசமி உத்வா, நிச்சயமாக எனது இறைவன் எனது பிரார்த்தனையை செவியேற்பவனாக இருக்கிறான். அந்த உறுதியான நம்பிக்கை. எனவே நறுமை சகோதரர், அஸ்ஸமீ அவன் யாவற்றையும் செவியேற்பவன், அல் பசீர் அவன் யாவற்றையும் பார்ப்பவன், எனது நிலைகளை எல்லாம் பார்க்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அது எவ்வளோ நம்ம உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல், உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹுடைய திருநாமங்கள் எமக்குள் செல்வாக்கு செலுத்த வேண்டும், அது நமது வாழ்வில் தாக்கம் செலுத்த வேண்டும். அதே போன்று அல் அலி அல் கபீர். இந்த இடத்துல நாங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டியது இந்த இரண்டு திருநாமங்கள், அஸ்ஸமீ அல் பசீர். இந்த இரண்டு திருநாமங்களும், அதாவது அஸ்ஸம் அல் பசர், அஸ்ஸமீ என்பது அஸ்ஸம் கேட்டல் என்ற பண்பையும், அல் பசர் அல் பசீர் என்பது அல் பசர் பார்த்தல் என்ற பண்பையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளணும். அதுதான் ஷேக் அவர்கள் இதில் குறிப்பிடுகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு வசனத்தையும் கொண்டு வரார் பாருங்கள். அதாவது சூரத்துல் இன்சானுடைய 2வது வசனம், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. வலைக்கும் ஸலாம். அப்போ மனிதனை அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அந்த மிக்ஸான இந்திரியத்தின் ஆண் பெண் அந்த 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 இது கலந்த இதிலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்திரியத்தில் அல்லாஹ் படைக்கிறான். அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவனை ஆக்கியிருக்கிறோம், அவனை சோதிப்பதற்காக. அவனை நாங்கள் என்ன செய்வதற்காக? சோதிப்பதற்காக. அப்போ சோதனை, இது என்ன சோதனை? எதை பார்க்குறான், எதை கேட்குறான் என்பது சோதனை. அப்போ இங்கே அல்லாஹு தஆலா அவனுக்கு அஸ்ஸமீ அல் பசீர் என்று எப்படி சொல்லப்படுதோ அதே போன்று இங்கே அல்லாஹ் ஸமீ அன் பசீரான்னு சொல்லுகிறான். மனிதனை நாம் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி இதை விளங்குவீங்க? நீங்கள் இதுவரைக்கும் அகீதா படிச்சிருக்கிறோம், நாங்கள் இதை நாங்கள் எப்படி விளங்குவோம்? நீங்கள் அதாவது இங்கு ஷேக் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அழகா சொல்கிறார். என்னவென்று சொன்னால், அதாவது இந்த வார்த்தைகள் இதனுடைய பொருள் ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எப்படி, அது அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப அந்த பண்புகள் அல்லாஹ்வுக்கு உண்டு. கேட்டல், அவன் கேட்கிறான், பார்க்கிறான். மனிதனை பொறுத்தவரை மனிதனுக்கு அவனது தகுதிக்கு ஏற்பதான் அவன் என்ன செய்வான்? கேட்டல், கேட்கிறது, பார்க்கிறது என்ற பண்பு அவனுக்கு இருக்கிறது. எனவே இதை நாங்கள் இப்படி தான் புரிந்து கொள்ளணும். இந்த விஷயத்தை இதை நாங்கள் எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா சில வழிகேடர்கள் என்ன செய்கிறது, அதாவது இது அல்லாஹ் அடியார்களுக்கு மனிதர்களுக்கு ஒப்பாக்குற மாதிரின்னு முழுமையாக மறுத்துடுறது. என்ன செய்கிறது? மறுக்கக்கூடிய வழிகேடுகள், ஜஹமியாக்கள் வரலாற்றில் தோண்டிய இன்னும் பல வழிகேட்ட பிறகுகள் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதனால் நாங்கள் இந்த இடத்துல இது அழகாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் அவனது தகுதிக்கேற்ப அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அவன் செவி ஏற்கிறான்டா என்ன, எங்கிருந்து அழைத்தாலும் அவன் செவி ஏற்பான். எவ்வளோ பேர் அழைத்தாலும் ஒரே நேரத்தில் செவி ஏற்பான். மனிதனுடைய செவியேற்றினா அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த ஒரு சக்தி, அதுவும் என்னதான் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அந்த சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல் அலி அல் கபீர், அலி என்ற பண்பை நாங்கள் அல் அலி என்ற திருநாமம் என்ன பொருள்? உயர்வானவன். அப்போ அதில் நீங்கள் விளக்கத்தில் பாருங்கள், அதில் 3 விடயங்களை சொல்கிறார். அதை நாங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது அவன் தனது படைப்பினங்களை விட அவன் என்ன செய்கிறான்? உயர்வானவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதாவது உலுவுல்லாத் ஃபௌக மஹ்லூகாத்தி, அவனது சுயம் என்பதில் அவன் உயர்வானவன், படைப்பினங்களுக்கெல்லாம் மேலால். அதே போன்று அவனது ஆற்றலிலும் கண்ணியத்திலும் அவன் யார்? அவன் உயர்வானவன். அதே போன்று தனது படைப்புகளை அடக்கி ஆள்வதிலும் அவன் உயர்வானவனாக இருக்கிறான். எனவே இவைகளெல்லாம் இதில் 3 விஷயங்களை நாங்கள் இதில் கவனிக்க வேண்டும். அதாவது உலுவுல்லாத், உலுவுல் கதர், உலுவுல் கஹர், இதெல்லாம் அவன் யார்? உயர்ந்தவனாக இருக்கிறான் என்ற விடயம். அதே போன்று அல் கபீர், அவன் யார்? அவன் மிக பெரியவனாக அவன் இருக்கிறான். அப்போ அதாவது இங்கு சொல்கின்ற போது அவன் யாவற்றை விடவும் அவன் மிக பெரியவன். அப்போ இது எங்களோட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் வெளிப்பட வேண்டும். அவனது கட்டளைகள்
அனைத்தை விடவும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அவனது தீன் அனைத்தை விடவும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். எனவே இதுதான் அல்லாஹ் அக்பர் என்பதனுடைய உண்மையான விளக்கம். அப்படிதானே? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோமே, இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன? அது எங்களோட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்படுறது? எப்படி என்றால், அதாவது நமது ஒவ்வொரு செயல்பாடுகளும் எப்படி அமைய வேண்டும் என்றால், அவனது கட்டளைக்குத்தான் முன்னுரிமை, அவனது தீனுக்கு மார்க்கத்துக்கு முன்னுரிமை, அவனது திருப்தி தான் எனக்கு முதன்மையானது, அவனது திருப்பொருத்தம் தான் எனக்கு முதன்மையானது. இப்படி நமது செயல்பாடுகள் மாற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்து இதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், வஅன்னஹு ஃபௌக அர்ஷிஹி வஅன்னஹு ஃபௌக அர்ஷிஹில் மஜீதி பிதாத்திஹி என்பதை கொண்டு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் அந்த அரிசின் அந்த மகத்தான அவனது அந்த அரிசின் மேல் பிதாத்திஹி அவனது அந்த சுயத்தால் அவன் உயர்ந்து இருக்கிறான். எனவே அவன் அரிசின் மீது ஆனான் என்ற விடயத்தை இங்கு சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் அரிசின் மீது ஆனான் என்று குர்ஆனில் எத்தனை இடங்களில் நாங்கள் படிச்சுக்கிறோம்? குர்ஆனில் எத்தனை இடங்களில்? 7 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? 7 இடங்களில் அல்லாஹு தஆலா சொல் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று சொல்கிறான். அதே போன்று சும்மஸ்தவா அலல் அர்ஷ் என்று சொல்கிறான். இப்படி நீங்கள் குர்ஆனில் பல இடங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரத் தாஹாவுடைய 5வது வசனத்தை குறிப்பிடுகிறார், சூரத்துல் ஆராஃபுடைய 54வது வசனத்தை குறிப்பிடுகிறார். எனவே அந்த ஏனைய இடங்கள் 7 இடங்கள் என்ன செய்ய கொஞ்சம் தேடி எழுதிக்கோங்க. குர்ஆனில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி கொஞ்சம் என்ன செய்ய எழுதுகிற வேலை இன்ஷா அல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் அவன் அரிசி மீது ஆனான் என்ற இந்த விடயம், இது நமது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய ஈமானாக நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை இதில் நாங்கள் பல செய்திகளை பல வசனங்களை இதில் பார்க்குறோம். எனவே இதில் எந்த கைஃபியத்தும் கிடையாது. இந்த முறை அவன் எப்படி இருக்கிறான் என்பதை யார் தான் அறிந்தவன்? அல்லாஹ் தான் அறிந்தவன். அல்லாஹ் தான் அறிந்தவன். அப்போ இதில் நாங்கள் பிரபலமாக நாங்கள் எந்த இமாமுடைய கருத்தை சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய கருத்தை சொல்லுவோம் இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல் இஸ்திவாவு மஅலூம், அல் இஸ்திவாவு மஅலூம், அல்லாஹ் எப்படி அரிசி மீது ஆனான் என்பது என்ன அறியப்பட்ட விடயமாக இருக்கிறது. அது எவ்வாறு என்பது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது, அறியப்படாத விஷயம் என்ற விடயமும். அதை பற்றி கேள்வி கேட்பது பிதா என்று அவரை சபையிலிருந்தே வெளியேற்றினார் என்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்குறோம். எனவே பிதஅத் என்பது எவ்வளோ ஆபத்தானதுன்றதை பாருங்கள். அதாவது பிதஅத் என்பது எவ்வளோ ஆபத்தானது, வழிகட்ட சிந்தனைகள் என்பது எமக்குள்ள என்ன செய்யுது, செல்வாக்கு செலுத்த விடக்கூடாது, நுழைய விடக்கூடாது என்பது அதில் எவ்வளோ இமாம்கள் கவனமாக இருந்திருக்கிறாங்க என்பதை பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று வஹுவ ஃபி குல்லி மகானிம் பி இல்மிஹி, வஹுவ ஃபி குல்லி மகானிம் பி இல்மிஹி அப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ அவன் அரிசி மீது ஆனான், வஹுவ ஃபி குல்லி மகானிம் பி இல்மிஹின்னு என்ன அர்த்தம்? அவனது இல்மின் மூலம் அவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான், அவனது இல்மின் மூலம் அவன் எல்லா இடங்களையும் சூழ்ந்திருக்கிறான். புரியுது அவன் சொல்கிறது? ஃபி குல்லி மகானிம் பி இல்மிஹி. அப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடக்கூடிய அந்த செய்தியில் நீங்கள் பாருங்கள், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான் என்பதை நாம் நம்புவதோடு அவனது இல்ம் எப்படி என்று நம்ப வேணும்? சொல்லுங்க. அவனது இல்ம் எல்லா இடங்களையும் சூழ்ந்திருக்கிறது என்பதையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. என்ன? வானங்களிலும் பூமியிலும் அந்த அல்லாஹ்வுக்கு எதுவும் என்னது மறைந்ததாக இல்லை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று குர்ஆனில் பாருங்க, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். என்ன அர்த்தம்? வஹுவ மஅக்கும், வஹுவ மஅக்கும் என்ன அர்த்தம்? அவன் உங்களோடு ஐனமா குன்தும். என்ன? நீங்க எங்கிருந்தாலும் அவன் உங்களோடு. அப்ப இதற்குரிய விளக்கம் என்ன? ஷேக் அவங்க என்ன சொல்றாங்க? ஐ மஅக்கும் பி இல்மிஹி. என்ன விளக்கம்? ஐ மஅக்கும் பி இல்மிஹி அப்படின அர்த்தம்? அவனது ஞானத்தின் இல்மின் மூலம் அவன் உங்களோடு இருக்கிறான், அவனது இல்மின் மூலம் அவன் உங்களோடு இருக்கிறான் என்பதை நாம் இங்கே இந்த வசனங்களை படிக்கும் போது இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லைங்களா? அவன் எம்மோடு இருக்கிறான் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அவனது இல்மின் மூலம், ஞானத்தின் மூலம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் யாருமே வழிகெடுத்து விடக்கூடாது. அப்படியே இல்லையா? அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் எல்லாம் என்ன செய்யல
வழிகட்ட கருத்துக்களை பார்க்குறோமா இல்லையா? அப்படி தானே? நான் ஒரு இப்போ படிக்கும்போது எங்கும் நிறைந்தவனு தான் படிக்கிறேன். அப்போ இதில் தான் போய் சேர்ந்துருக்குது. புரியுது சொல்கிறது? எங்கும் நிறைந்தவனே. அப்போ எனவே இது வழிகேடுகள். இது என்ன? இது வழிகேடு. அப்போ எனவே அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் அர்ஷின் மீதானான், அவன் எம்மோடு இருக்கிறான் என்றால் அதற்குரிய விளக்கம் என்ன சொல்லுங்க? அவனது இல்மின் மூலம் ஐ மஅக்கும் பி இல்மிஹி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ அதாவது அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான படைப்புகளை நாங்கள் எடுத்து பார்த்தா கூட சுப்ஹானல்லாஹ், அந்த பிரமாண்டமான படைப்புகளில் இந்த உண்மைகளை சத்தியங்களை நமக்கு சொல்லி கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். பிரதானமாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார். இதில் அகீதத்துல் வாசித்தியால சொல்லும்போது அவர் சொல்வார், அதாவது மனிதனுடைய அந்த ஃபித்ரா ரீதன் ஃபித்ரா, மனிதனுடைய ஃபித்ரா இயற்கை கூட எதை சொல்லுதுண்டா, மனிதன் கடவுளே இல்லை என்று சொல்கிறவங்க கூட அவனை அறியாமல் அவனை தலையை வானத்தை நோக்கி தான் உயர்த்துறான். கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடியவங்க கூட சில நேரங்களில் பார்த்தா சிலையை வணங்கி கொண்டிருப்பான், அவனை தலை மேல் நோக்கி இருக்கும். மனிதனுடைய ஃபித்ரா, அவனுக்கு மனிதனுடைய ஃபித்ராவை என்னதான் அதை தான் சொல்லுது, அதை தான் என்ன செய்யுது சொல்லுது. புரியுது அவன் சொல்கிறது? இப்போ துவாவுக்கு அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட சிம்பிளாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் துவாவுக்கு எங்கப்பா கையை உயர்த்துறீங்க, இப்படியா போகிறீங்க, எங்கே மிதிக்கிறான்னு இப்படி தானே கையை கொண்டு போயிடும், அப்படியா இல்லையா? அப்போ கையை எங்கே உயர்த்துறீங்க? மேல் நோக்கி தான் உயர்த்துறீங்க. அப்போ உங்களோட செயலே எதை சொல்லுது? அல்லாஹ் என்ன மேலே தான் இருக்கிறான் என்றதை சொல்லுதா இல்லையா? சிம்பிளான கேள்வி, சாதாரண கேள்வி. அப்போ எனவே இதெல்லாம் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்போ சுப்ஹானல்லாஹ், அப்போ இவ்வாறான வழிகட்ட சிந்தனைகள் என்ன செய்யுது எங்கள்கிட்ட சமுதாயத்தில் வேறுண்டிக்கு குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான், அவன் இல்மின் மூலம் நம்மை சூழ்ந்து இருக்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இன்றைய பாடத்தை பொறுத்தவரையில் இன்றைய இந்த பாடத்தில் நாங்கள் படித்த விஷயம் முக்கியமான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் படிக்கக்கூடிய இல்மிலே மகத்தானது படைத்த ரப்பை பற்றி படிப்பது தான். படைத்த அவன் தான் உயர்வான், அவனை விட உயர்ந்த ஒன்று கிடையாது, அவனை விட உயர்ந்த ஒன்று கிடையாது. அந்த படைத்த ரப்பை பற்றி நாம் படிப்பது என்பது மகத்தான இல்ம். அந்த இல்ம் நாங்கள் முறையாக ரப்பை படிப்போமாக இருந்தால் அது நமது உள்ளத்தில், நமது ஈமானில் எவ்வளோ செல்வாக்கு செலுத்தும், நமது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒருத்தன் படைத்த ரப்பை சரியாக படித்து தொழுகைக்கு முன்னால் நின்று தொழுவான்னு சொன்னால் அது சுப்ஹானல்லாஹ், அதில் இன்பமே தனியானது. அந்த இன்பமே தனியானது. அவன் அல்லாஹ் படைத்த ரப்பை படித்து விட்டு சரியாக அவனது பேர்கள், பண்புகள், குர்ஆன் சுன்னாலிருந்து அவற்றை படிக்கிறான், படைத்த ரப்புடைய வல்லமைகளை தெரிந்து கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ், நறுமை சகோதரர்களே, அது மிகப்பெரிய மாற்றத்தை இபாதத்தில் கொண்டு வரும். மிகப்பெரிய மாற்றத்தை இபாதத்தில் கொண்டு வரும். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நபி அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அந்த நூறு ஸமாவாத்தி வல் அர்துன்னு சொல்கிறாங்கண்டா சுப்ஹானல்லாஹ், அதனுடைய இன்பமே தனியானது, அந்த இன்பமே தனியானது. எனவே நறுமையான சகோதரர்களே, படைத்த ரப்புடைய பற்றி நாங்கள் படிக்கக்கூடிய இந்த பகுதி என்பது இந்த இல்ம் எவ்வளோ முக்கியமான ஒரு இல்ம். எனவே அந்த அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் மிக ஆர்வமாக நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பகுதி அகீதாவுடைய இந்த பகுதி என்பது. இப்போ இன்றைய பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்கள் அவைகளை நாங்கள் என்ன செய்ய மீட்டிக்கொள்ள வேண்டும். இது நமது வாழ்வில் செல்வாக்கு செலுத்த வேண்டும், நமது வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்த வேண்டும். படைத்த ரப்புடைய கட்டளையா, படைத்த ரப்புடைய வார்த்தைகளா, அவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவிசாய்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். நறுமையான சகோதரர், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தையை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லும்போது சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை இந்த வானங்கள் பூமிக்கு இடைப்பட்ட இடத்தை நிரப்பி விடுமென்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை இந்த வானங்கள் பூமிக்கு இடைப்பட்ட இடத்தை நிரப்புமெண்டா எவ்வளோ பெரிய மகத்துவம்! அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். எனவே இன்ஷா இத்தோடு நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? இந்த பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.